வெல்கம் டு தமிழ் நியூஸ் டுடே. தமிழ்நாடு பூராவும் ஜல்லிக்கட்டுக்கு ஆதரவாக தீவிரமான போராட்டங்கள் நடந்துட்டு இருந்தது. இந்த போராட்டத்துக்கு ஆதரவு கொடுத்த பிரபலங்கள், கலந்துகிட்ட நடிகர்கள், இவங்களை தாண்டி ஒரு பெண் எல்லாரோட கவனத்தையும் ஈர்த்தாங்க. கடந்த சில நாட்களாகவே இவங்களோட வீடியோ ஃபேஸ்புக், வாட்ஸ்அப், ட்விட்டர்னு எல்லா சமூக வலைதளங்கள்லையும் வைரலாக பரவிட்டு இருந்தது. சமூக வலைதளங்களில் இவங்கள வீர தமிழச்சின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க. ஆனால் அதே நேரத்தில் இவங்க அரசியல் காரணங்களுக்காக கொலை செய்யப்பட்டது போல் ஒரு ஃபோட்டோ எடுத்து வாட்ஸ்அப் மூலமாக பரப்பிட்டு இருந்தாங்க. அதுக்கு பதிலளிக்கிற விதமாக அந்த பெண் ஒரு முன்னணி நிறுவனத்துக்கு பேட்டி அளித்திருந்தாங்க. அந்த பெட்டியில் தான் இறக்கல, உயிரோடு தான் இருக்கங்கிறத பதிவு பண்ணியிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் தான் எந்த அரசியல் கட்சி சார்ந்தவங்களும் இல்லை, இது வரைக்கும் எந்த அரசியல் கட்சியும் தனிப்பட்ட வகையில் நான் விமர்சனம் பண்ணலன்னு சொல்லியிருந்தாங்க. இதுக்கு பின்னணியில் ஆளுங்கட்சியோட மிரட்டல் இருக்கிறதா சொல்லப்படுது. ஏன்னா சசிகலாவை நேரடியாக எதிர்த்து நின்ன பெண். இப்போது அந்த பெண்ணுக்கு என்ன நடந்தாலும் தன் மேலே தான் பழி வருங்கிற காரணத்தினால மிரட்டி பணியை வச்சுட்டு தான் சொல்லப்படுது. இப்போ நம்ம தமிழ்நாட்டில் ரொம்பவும் அசாதாரணமான சூழ்நிலை தான் நிலவிட்டு இருக்குன்னே சொல்லலாம். அரசாங்கத்தை நேரடியாக விமர்சனம் பண்ணால் உயிருக்கு உத்தரவாதம் இல்லாத சூழ்நிலை தான் இப்போ நிலவிட்டு இருக்கு. இந்த நிலை சீக்கிரம் மாறும்னு எதிர்பார்ப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.